ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்ம வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வியூ மோர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுடைய ரெவென்யூ பார்ப்போம். இது மானிட்டைசேஷன் எனபிளான சேனலுக்கு மட்டும்தான் வந்து இந்த அப்டேட் பார்க்க முடியும். நம்ம ரெவென்யூ பார்க்குறதுக்கு வந்து வியூ மோர்னு கொடுத்துட்டு ரெவென்யூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நம்ம இந்த மாதத்துக்கு இப்போ அப்டேட்டில் எவ்வளோ ரெவென்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதை காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து லாஸ்ட் 28 டேஸ்ன்னு இருக்கும். அது லாஸ்ட் 28 டேஸ் அப்படிங்கிறத லைஃப் டைம் அப்படின்னு மாற்றிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம லைஃப் டைம் ஏர்ன் பண்ணது ஒவ்வொரு மாதத்துக்கான ரெவன்யூவும் காமிக்கும். அதில் மேலே புதுசாக ஒரு இன்டிமேஷன் நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இதை நாங்கள் வந்து யூஎஸ் டாலர்லேருந்து இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா அன்னன்னைக்கு டாலரோட ரேட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேட்டை கன்வெர்ட் பண்ணி நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 73 ரூபா இருக்கும், 74 ரூபா இருக்கும். இப்போல்லாம் வந்து 77 வரைக்கும் இருக்குது. ஸோ டாலரோட மதிப்பு அப்படிங்கிறப்ப இப்போ 77 ரூபாயாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. டெய்லி ரெவன்யூவும் சரி, மந்த்லி ரெவன்யூவும் சரி, அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இன்டிமேஷன் அப்படிங்கிறது எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ எப்படின்னா வந்து அன்னன்னைக்கு டாலரோட மதிப்பு என்னவோ அதை கன்வெர்ட் பண்ணி அவங்க அப்டேட் பண்ணுறப்போ அந்த டாலரோட மதிப்பு என்னவாக இருக்கோ அதை அப்டேட் பண்ணி இப்போ கன்வெர்ட் பண்ணி இப்போ நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்டேட்டில். ஸோ ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து டாலரை வந்து நீங்கள் இந்தியன் ருப்பி ஐஎன்ஆராக மாற்றி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு காமிக்கும். உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.